இந்த செஷனில் சோலார் பேட்டரிகளை குரூப் செய்ய இணைக்கும் வயர்களை எவ்வாறு கட்டமைப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் சோலார் பேட்டரிகள் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் டிசி கேபிள்கள், கிரிம்பிங் டூல், லக் கனெக்டர்ஸ், கட்டிங் பிளையர்ஸ் மற்றும் கத்தியை பயன்படுத்தி சோலார் பேட்டரிகளை குழுவாக இணைக்கும் வயர்ஸ்களை தயாரிப்பதற்கான நிலைகளை படிப்படியாக செய்யலாம். சோலார் பேட்டரி என்பது சோலார் பேனல்களால் உற்பத்தி செய்யப்படும் மின்சக்தியை சேமித்து வைக்க பயன்படுகிறது. மேலும் சோலார் பேனல்கள் மின்சாரம் உற்பத்தி செய்யாத இரவு, மின்வெட்டு மற்றும் மேகமூட்டமான நாட்களில் பேட்டரியில் சேமிக்கப்பட்ட சக்தியை மின் சாதனங்களை இயக்க பயன்படுத்தலாம். போட்டோவோல்டிக் வரிசையால் உற்பத்தி செய்யப்படும் சக்தியை சோலார் ரீசார்ஜபிள் பேட்டரியில் சேமித்து தேவைக்கேற்ப எலக்ட்ரிக்கல் லோட்ஸ்களுக்கு வழங்குவது, நிலையான மின்னழுத்தங்களில் எலக்ட்ரிக்கல் லோட்ஸை சமன் செய்வது, டிரான்சியன்ட்களை சப்ரஸ் செய்வது மற்றும் எலக்ட்ரிக்கல் லோட்ஸ் அல்லது உபகரணங்களுக்கு தேவையான மின் அலைகளை வழங்குவது PV அமைப்புகளில் உள்ள பேட்டரியின் செயல்பாடுகள் ஆகும். பேட்டரி செயல்பாட்டில் டிஸ்சார்ஜ் மற்றும் சார்ஜ் ஆகியவை அடங்கும். டிஸ்சார்ஜ் என்பது பேட்டரி மின்னோட்டத்தை வழங்கும் போது டிஸ்சார்ஜ் மின்னோட்டம் அல்லது விகிதத்தால் அளவிடப்படுகிறது. சார்ஜிங் என்பது ஒரு பேட்டரி மின்னோட்டத்தை பெறும்போது அல்லது ஏற்றுக்கொள்ளும் போது சார்ஜ் மின்னோட்டம் அல்லது விகிதத்தால் கணக்கிடப்படும். இந்த அமைப்பில் பயன்படுத்தப்படும் டிசி கேபிள்கள் அல்லது சோலார் வயர்ஸ் காப்பர் அல்லது அலுமினியத்திலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. இந்த பொருட்கள் நம்பகமான இணைப்பை வழங்குகின்றன மற்றும் சோலார் பேனல்களில் இருந்து வீட்டிற்கு மின்சாரத்தை மாற்றும் திறனை கொண்டுள்ளன. 4 mm டிசி கேபிளின் உள்ளே அமைந்துள்ள ஒவ்வொரு வயரும் ஒரு கடத்தியாக வேலை செய்கிறது. மேலும் கேபிள் சேர்த்து அழுத்தப்பட்ட பல கடத்திகளை கொண்டுள்ளது. ஒரு லக் என்பது ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்டர் ஆகும். இது ஒரு போல்டட் ஸ்டட் ஹோல் இணைப்பு மற்றும் வயர் கிரிம்ப் இணைப்பை கொண்டுள்ளது. லக் கனெக்டரை தேர்ந்தெடுக்கும் போது இயந்திர மற்றும் மின் தேவைகள் இரண்டையும் கருத்தில் கொள்வது அவசியம். காரணிகள்: டங் டைப், அதாவது செவ்வக, மோதிரம், ஸ்பேட் மற்றும் பல வகைகள். தேர்ந்தெடுக்கப்படும் போது கேபிளுக்கான இயந்திர அளவு, அதாவது டங் சைஸ் மற்றும் தடிமன் மற்றும் துளை அளவு போன்றவற்றில் கவனத்தில் கொள்ள வேண்டும். தற்போதைய கேபிள் சுமந்து செல்லும் மின்திறன் போன்ற மின் பரிசீலனைகள் சில இயந்திர பரிமாணங்களையும் தீர்மானிக்கலாம். கேபிள் மெட்டீரியல் லக்கின் அடிப்படை பொருட்களுக்கான மின் மற்றும் இயந்திர தேவைகளை தீர்மானிக்க உதவுகிறது. மேலும் இணைப்பு இடம், குறைந்தபட்ச டங் சைஸ் மற்றும் பேரல் சைஸ் தீர்மானிக்கும். மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் அடிப்படை பொருட்கள் செம்பு மற்றும் பித்தளை, நிக்கல், அலுமினியம் மற்றும் எஃகு ஆகியவையும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் குறைவாகவே பயன்படுத்தப்படுகின்றன. பிராக்டிஸ் டெர்மினல்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சில லக் கனெக்டர்கள் செவ்வக, வளையம், ஸ்பேட் மற்றும் பிளாங்க்டு ஸ்பேட் லக் ஆகும். கேபிள்களின் முனைகளை சால்டரிங் செய்முறை அல்லது இயந்திர வழிமுறைகள் மூலம் லக் உடன் நிறுவுவதற்கு கம்ப்ரஷன் அல்லது கிரிம்ப் ஃபிட்டிங் முறையில் முயற்சி செய்யலாம். இன்சுலேட்டட் மல்டிஸ்ட்ராண்ட் கேபிள் முனை சுருக்கப்பட வேண்டும். செயல்முறை கிரிம்பிங் என்றும் பயன்படுத்தப்படும் கருவி கிரிம்பிங் பிளையர்ஸ் அல்லது கிரிம்பிங் டூல் என்றும் அழைக்கப்படுகிறது. கம்ப்ரஷன் டைப் கனெக்டர்ஸ் கண்டக்டரை சுற்றியுள்ள இணைப்பியை அழுத்துவதன் மூலம் அழுத்தத்தை பயன்படுத்துகின்றன மற்றும் பராமரிக்கின்றன. கிரிம்பிங் டூலானது கைவிடிகளை அழுத்துவதன் மூலம் இயக்கப்படுகிறது. அதன் ஜாஸ் ஒன்றாக நகரும் போது கிரிம்ப் ஃபிட்டிங் இறுக பிடித்துக் கொள்ளும். குறிப்பிட்ட கிரிம்ப் லக்குடன் பொருந்தக்கூடிய கிரிம்பிங் டூலை பயன்படுத்துவதால் சரியாக செயல்படுத்தப்பட்ட கிரிம்பிற்கு சரியான கிரிம்பிங் சக்தியை கொடுக்கும். சரியாக செயல்படுத்தப்பட்ட கிரிம்ப் லக்கின் மேற்புறத்தை உள்தள்ளும் மற்றும் உள்தள்ளல் கண்டக்டரை பாதுகாப்பாக வைத்திருக்கும். முனையத்தில் மிகவும் ஆழமான கிரிம்ப் இருந்தால் ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த் குறைக்கப்படுகிறது.
மிகவும் ஆழமற்ற கிரிம்ப் மூலம் மின் தொடர்பு அதிக எதிர்ப்பை கொண்டுள்ளது. இங்கே காட்டப்பட்டுள்ள ஒரு ஒழுங்கான சுருக்கப்பட்ட முனையம் உள்ள சரியான கிரிம்பிங் கருவியை தேர்ந்தெடுப்பது அவசியம். டெர்மினல் லக் கிரிம்பிங் பிளையர்ஸ் 180 முதல் 300 மில்லிமீட்டர் வரையிலான நீளத்தில் கிடைக்கிறது. கிரிம்பிங் டெர்மினேஷன்களின் சில நன்மைகளை இப்போது பார்க்கலாம். ஒழுங்காக தயாரிக்கப்பட்ட கிரிம்ப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மற்றும் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தில் சிறந்தது மற்றும் குறைந்த செலவாகும். அதே அளவு கேபிள்கள் நிறுத்தப்படும் போது லக் கனெக்டர்கள் மூலம் கிரிம்பிங் செயல்முறை சாலிடரிங் விட வேகமானது. கிரிம்பிங் செயல்பாட்டிற்கு நிச்சயமாக நல்ல திறமை தேவை, ஆனால் சாலிடரிங் செயல்பாட்டிற்கு மேம்பட்ட திறன்கள் தேவை. கண்டக்டரில் உருவாகும் வெப்பம் சில நேரங்களில் உருகும். சால்டர் மற்றும் கனெக்ஷன் ஓபன் சர்க்யூட்டடாக வாய்ப்பு உள்ளது, ஆனால் கிரிம்ப்ட் இணைப்பு அவ்வளவு எளிதாக திறக்காது. எலக்ட்ரீஷியனின் கத்தி கேபிள்கள் மற்றும் வயர்களை வெட்டவும், அதன் பிளாஸ்டிக் இன்சுலேஷன் மற்றும் வயரின் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. கத்தியின் அளவு அதன் மிகப்பெரிய கத்தி நீளத்தால் குறிப்பிடப்படுகிறது. எடுத்துக்காட்டாக 50 மில்லிமீட்டர், 75 மில்லிமீட்டர். கட்டிங் பிளையர் ஃபோர்ஜ்டு ஸ்டீலால் ஆனது மற்றும் வயரிங் அசெம்பிளி மற்றும் பழுதுபார்க்கும் வேலைகளில் சிறிய வேலைகளை வெட்டுவதற்கும் முறுக்குவதற்கும் இழுப்பதற்கும் பிடிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இது எலக்ட்ரிக்கல் வேலைக்கு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் ஒரு தனித்துவமான பிடிமானம் உடையது. நான் இன்சுலேட்டட் வகையும் கிடைக்கிறது. லைவ் லைன்களில் வேலை செய்ய இன்சுலேட்டட் பிளையர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. பிளையர்ஸ் பல்வேறு வகைகளிலும் வருகிறது. Flat nose pliers BIS 3552, long nose pliers அல்லது snip nose pliers உடன் side cutter BIS 5658, side cutting pliers அல்லது diagonal cutting pliers BIS 4378 மற்றும் round node pliers. பிளையர்ஸ்களை சரியான முறையில் பராமரிப்பது முக்கியம். நீங்கள் பிளையர்ஸை சுத்தியலாக பயன்படுத்த வேண்டாம். பெரிய அளவிலான காப்பர் அல்லது அலுமினிய வயர்ஸ் மற்றும் எந்த அளவிலான கடினமான ஸ்டீல் வயர்ஸையும் வெட்டுவதற்கு பிளையர்ஸை பயன்படுத்த வேண்டாம். பிளையர்ஸை பயன்படுத்தும் போது கைப்பிடிகளின் கிரிப்புக்கு சேதம் ஏற்படுவதை தவிர்க்கவும் மற்றும் கீல் செய்யப்பட்ட பகுதிகளை லூப்ரிகேட் செய்யவும். சோலார் பேட்டரிகளை குரூப்பிங் செய்யும் வயர்ஸை தயாரிப்பதற்கான செயல்முறையை இங்கே காண்போம். டிசி கேபிள்கள் அல்லது கேபிள்கள் போன்ற அதே அளவிலான கனெக்டர்கள் அல்லது லக்குகள், ஒரு கிரிம்பிங் டூல், கட்டிங் பிளையர் மற்றும் கத்தி போன்ற சோலார் பேட்டரிகளை சேர்க்கும் வயர்களை தயாரிப்பதற்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள் உங்களிடம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சோலார் பேட்டரிகளை சேர்க்கும் வயர்களை தயாரிக்க 2 பேட்டரிகளின் டெர்மினல்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அளவிடவும். பின்னர் தேவையான நீளத்தின் டிசி கேபிள்களை வெட்டி கத்தியை பயன்படுத்தி ஸ்லீவ் முனைகளை வெட்டி சுத்தம் செய்யவும் அல்லது லக்ஸை இன்சர்ட் செய்யவும் மற்றும் சரியான கிரிம்பிங் டூலை பயன்படுத்தவும் மற்றும் கனெக்டர்ஸின் முனைகளை க்ளோஸ் செய்யவும். லேட்டராக துருவ முனைப்புகளை அடையாளம் காண கருப்பு அல்லது சிவப்பு டேப்ஸ் அல்லது கலர் பெயிண்டால் டாட் வைத்து குறித்துக் கொள்ளவும். இந்த செஷனின் முடிவில் சோலார் பேட்டரிகளை குரூப் செய்ய இணைக்கும் வயர்களை தயார் செய்தல் என்ற தலைப்பை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் சோலார் பேட்டரி என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். டிசி கேபிள்கள், கிரிம்பிங் டூல், லக் கனெக்டர்கள், கட்டிங் பிளேயர் மற்றும் கத்தி என்ன என்பதை அடையாளம் கண்டு சோலார் பேட்டரிகளை குரூப்பிங் செய்வதற்கு தேவையான வயர்களை தயாரிப்பதற்கான நிலைகளை படிப்படியாக செய்ய முடியும்.